நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். பெண்களுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகையானது தமிழக அரசு வழங்க இருக்கிறாங்க. ஸோ இது குறித்து தான் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருதுங்க. குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள் நடைமுறையில் இருக்குது. ஸோ குழந்தைகள் முதல் மாணவர்கள், குடும்ப பெண்கள், வயதானவர்கள் வரை சில அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான திட்டங்கள் தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்களுக்கான தமிழக அரசு உதவித்தொகை திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, இதுக்கான தகுதி யார் யார், எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த நியூஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக நீங்கள் மாற்றுத்திறனாளி பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு ரூபாய் 6000 இந்த மாற்றுத்திறனாளி நலத்துறை வழங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த உதவித்தொகை கடைசி நேரங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைப்பதற்காக பயன்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்துறையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இந்த உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தமிழக அரசு இருக்கிறாங்க. ஸோ மேலும் குழந்தைகளோட ஊட்டச்சத்தை குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்த பணம் நீங்களுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி பெண்கள் மகப்பேறு உதவித்தொகை பெற நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணாக இருக்கணும். உங்களுக்கு வயசு கண்டிப்பாக 18 வயசு முடிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் உறுப்பினராக நீங்கள் இருக்கணும். ஸோ உங்களுடைய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, நல வாரியத்தில் வழங்கப்பட்ட அடையாள கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, குழந்தைக்கு பிறந்ததுக்கான பிறப்புச் சான்றிதழ், ஸோ மருத்துவமனை சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து உதவித்தொகை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய அனைத்து ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் 6000 உதவித்தொகையாக கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.